வணக்கம். இன்று கூடா ஒழுக்கத்தின் 5வது பாடலை நாம் பார்க்கலாம். ஈரடி குறள் என்றாலும் அவர் சொல்ல வரும் கருத்துக்கள் அத்தனையும் உண்மையானவை. பொய்யான தவக்கோலம் கொண்டு மக்களை ஏமாற்றுவது அல்லது நடிப்பது என்று பார்த்தால் அது மிக கொடுமையான செயலாகும். அதனை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. உண்மையான தவக்கோலம் மட்டுமே பூண வேண்டும். பொய்யான தவக்கோலத்தை கொண்டு வஞ்சக எண்ணங்களை மனதில் வைத்து கொள்ளுதல் மிகவும் கொடுமையான செயல் என்று சொல்லுகிறார். இப்போ நடந்துட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லையும் பரவலாக பல பேரை நாம் பார்க்கிறோம். கயவர்கள் கயமை எண்ணத்தோடு வேடம் மட்டுமே போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுபவர்கள் பலராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கும்? இருக்காங்க. அதனால் என்ன நடக்கும் அவங்களுக்குன்னு சொல்கிறார். இப்போ இந்த குறளை நாம் பார்க்கும் பொழுது, பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பற்றற்றேம் என்பார், நாங்கள் எல்லா விதமான பற்றுக்களையும் விட்டுவிட்டோம். உலகியலில் காணப்படக்கூடிய எந்த ஒரு பற்றும் எங்களுக்கு கிடையாது என்று பொய்யாக சொல்லுபவர்கள், மனதில் தூய்மை இல்லாமல் போலியாக சொல்பவர்கள், அந்த வஞ்சக செயல்களை செய்பவர்கள், அந்த வேடத்திற்குள் ஒளிந்து கொண்டு தீமையான செயல்களை செய்பவர்கள். ஒரு காலத்தில் என்ன நடக்கும் அவங்களுக்கு அப்படின்னா, ஐயோ இந்த தவறை நாம் ஏன் செய்தோம், இந்த தவறை நாம் ஏன் செய்தோம் என்று வருந்தும்படியாக துன்பம் அவரை துணை கொள்ளும். துன்பமே அவர்களுக்கு துணையாக அமையும். பற்றுக்களை விட்டுவிட்டோம் என்று பொய்யாக ஒருவன் வஞ்சனை செய்து மக்களை ஏமாற்றினால் அதனுடைய பலனை அவன் அனுபவிக்க வேண்டி வரும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்வில் இப்பொழுதே நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவை இல்லையா? அதனால் எப்பொழுதும் வஞ்சக எண்ணங்களை நாம் மனதில் கொள்ளக்கூடாது. இதையும் சொல்கிறாரு. ஏன்னா தவம் இயற்றுதல் நம்மளால் முடியாது. ஆக நீங்கள் இது போன்ற மக்களோடு ஒருபொழுதும் தொடர்பு கொள்ளாமல் இருங்கள் என்றும் வள்ளுவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்த குறளில் நாளை நாம் சந்திக்கலாம். இன்று உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.